ஸோ ஹாய் ஹேஷ்டேக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? ட்ரீம் கிரிக்கெட் 2025 விளையாடலாமா? நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக் T20. சரி, இப்போ நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். நம்ம ஜிடிக்கு எதிராக விளையாட போகிறோம். நம்ம டீம் டெல்லி. நம்ம ஆப்போனன்ட் தயாராகிட்டு இருக்காரு, நம்மளும் தயாராக இருக்கோம், ரெடியாக இருக்கலாம். நம்ம ரஷீத் கான் வேற பார்க்கறதுக்கு மறைக்கிறாரு நம்மளை. இருங்கடா உங்களை நீங்கள் முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு மறைப்பில் பார்க்குறாரு. அதெல்லாம் நம்ம உடச்சிடலாம். இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடி நடிக்கிறோம். அதாவது ட்ரீம் கிரிக்கெட் நம்மளுக்கு 11 பால். நம்ம 11 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பால் ஆடுவோம். அதுலேருந்து யார் அதிக ரன் அடிக்கிறாங்க அவங்க வின்னு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு லேட் பால், ஒரு லேட்டாக அடிச்சு விட்டேன்னா அதனால ஒரு 2 ரன் ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக் ஃப்ரேசர் மெக்குர்க் 2 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்தது செகண்ட் பாலுக்காக தயாராக இருக்கும். ஃபாஃப் டு பிளஸிஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நம்ம ஃபாஃப் டு பிளஸிஸ் ஒரு செல்லமான ஒரு ஷாட்டுங்க, 4 போயிருக்கு. அடுத்தது நம்ம அபிஷேக் பொரேல் வந்திருக்காருங்க. இந்த பாலும் அது ஒரு ஆஃப் பால், அதை நாங்கள் செல்லமாக தட்டி விட்டோம், அதுவும் ஒரு 4. அடுத்தது நம்ம கிளாசி ராகுல் வந்திருக்காருங்க. இந்த பால் என்ன ஆக போகுது? ஆஃப் சைடு பால். இட்ஸ் an outstanding reverse sweep. அதில் ஒரு 4 கிடைச்சிருக்குங்க நம்மளுக்கு. அடுத்ததாக ஸ்டப்ஸ் வந்திருக்காரு. கொஞ்சம் ஏர்லி அடிச்சதுனால நம்ம 3 ரன்னோட சான்ஸ் இருக்கு. டைமிங் நல்லாவே இருக்கு, ஓடிட்டோம். ஓகே, 5 பால் முடிவில் 17 ரன். அடுத்ததாக யார் வந்திருக்கிறார்களாம்? நம்ம அக்ஷர் பட்டேல் பாபு. லென்த் பால், குட் லென்த் பால். நம்ம ஒரு செல்லமா அந்த சைட தட்டி விட்டுருக்கோம், அதுவும் ஒரு 6ங்க, சரியான 6. அடுத்தது நம்ம ஃபெரேரியா வந்திருக்காரு. இதுவும் லென்த் பால், இதுவும் அதே அக்ஷர் பட்டேல் மாதிரியே தான் நம்ம அடிச்சு விட்டுருக்கோம். அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஆடினாரு, இது ரைட் ஹேண்ட் ஷாட், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்க் ஸ்ட்ரைக். ஸ்டார்க்கால என்னாலையும் அடிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரும் இல்லாமல் ஒரு செல்லமாக தட்டி விட்டுருக்காரு. அது ஒரு பவுண்டரி போயிருக்குங்க. அடுத்தது குல்தீப் யாதவ். ரொம்ப ஏர்லி அடிச்சிட்டோம். ஸோ பாவங்க குல்தீப் யாதவ், அவரால் 2 அடிக்க முடிஞ்சது, அதுவும் நான் பண்ண தப்பால. சரி குல்தீப் யாதவ், அடுத்த மேட்ச்ல அவங்க அடிக்க வைக்கிறேன், அதுவும் ஒரு 6 அடிக்க வைக்கிறேன். அடுத்ததாக யார் வந்திருக்காருன்னா நம்மளுக்கு மோஹித் சர்மா வந்திருக்காருங்க. அதுவும் ஒரு அது நான் நினச்சது என்னன்னா, இது ஒரு கரெக்ட் பால், அது ஒரு 4 போகும்னு பார்த்தேன். ஆனால் அங்கே கரெக்ட் ஃபீல்டு இருந்ததுனால அதை நான் பார்க்கல. ஸோ இந்த பாலில் ஒரே ஒரு ரன் தான். அடுத்த லாஸ்ட் பேட்ஸ்மேனாக நம்மளுக்காக முகேஷ் குமார் வந்திருக்காரு. இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனால் இந்த பாலில் நம்மளுக்கு டைமிங் 2 ரன் ஓட முடியுது. ஸோ அதோட நம்ம ஸ்கோர் 38, அவங்களும் 38 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமில் 38 ரன் டை ஆயிடுச்சு. ஸோ பாய்.